தேவ பிள்ளைகள் வாழ்விலே காணப்பட வேண்டிய ஒரு மனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றிலும் தேவன் எதிர்பார்க்கிறவைகள் நல்ல ஒரு மனத்தோடு கூட இருக்கிற போது ஆண்டவர் சமூகத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே ஆமோஸ் பேசுகிற போது 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தாலே ஒழிய அவர்கள் என்ன செய்ய மாட்டார்களாம், எதிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழல்களிலும் அவர்களால் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் இணைந்து பயணப்பட முடியாது. ஒரு குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இணைந்து பயன்பட வேண்டும், அங்கே பயணப்பட வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை ஒரு மனம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற போது என்னோடு கூட 1 பேதுரு நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். கவனியுங்கள், இந்த அதிகாரத்திலே அந்த முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கிற போது அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு குடும்ப உறவிலே, ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படியே சொல்லிக்கொண்டு வருகிறவன் தான் கடைசியிலே பேசுகிற போது சொல்லுகிறார், இந்த ஒரு மனம் என்ன செய்யும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்வை நேர்த்தியாய் நடத்தும். எல்லாவற்றிலும் பாருங்க, தீமைக்கு தீமையை செய்யாமல் எல்லாவற்றிலும் எதிர்த்து நிற்காதபடி என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கடந்து போகிற போது, தேவனுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்து கடந்து போகிற போது அந்த வாழ்வு எப்படி மாறுகிறதா, ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக மாறுகிறது. அப்போ வேதம் காண்பிக்கிற அநேக ஒருமனங்கள் அந்த ஒருமனத்துக்கூடாக கடந்து போன போது அவர்கள் ஒரு பெரிய வெற்றியை சுதந்தரித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவை உணர்ந்து கொள்ளுகிற போது திரும்ப எங்கே வருகிறதை பார்க்கிறோம், திரும்ப எருசலேமுக்கு வருகிறான், திரும்ப கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறதற்கு ஒரு பெரிய சாட்சியாய் நிற்கிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீங்கள் இயேசுவோடு கூட ஒருமித்து நடக்கிற போது கிறிஸ்து அழைத்த அழைப்பிலே பூரணமாய் ஓட முடியும். தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய ஜனங்களாய் அவரோடு கூட சரியாய் நடக்கிற அனுபவங்கள். ஏன்னா எது நமக்கு நம்முடைய வாழ்விலே நம்முடைய தேவனுடைய அழைத்த அழைப்பினுடைய அந்த பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வைக்கும் என்று சொன்னால் இந்த ஒரு மனம் தேவனோடு கூட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவியாக, சபையிலே, உறவுகளிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஒருமனப்பட்டு கடந்து போகிற போது நம்மால என்ன செய்ய முடியுமா, அந்த பெரிய வெற்றியை சுதந்தரிக்க முடியும்.